நீங்கள் மீண்டும் கட்டப்படுவீர்கள் என்னும் இந்த தேவனுடைய நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக என்று வாழ்த்துகிறோம். இன்றைய நாளில் நான் உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு வேண்டிக் கொண்டதை பார்க்கிறோம். யாபேஸ் என்கிற ஒரு மனிதன். இந்த மனிதன் யாபேஸ் என்கிற எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தம் துக்கம். இந்த மனிதனை அவனுடைய தாய் பெற்றபோது அந்த தாயினுடைய சூழ்நிலைகளில் நிமித்தம் ஏன் தான் இவன் இந்த நாட்கள்ல பிறந்தான் என்று சொல்லி அவனுக்கு துக்கம், என்னை துக்கப்படுத்தி விட்ட. ஒருவேளை அவன் பிறந்த நேரத்தில் அவன் தகப்பனார் மரித்தாரோ அல்லது ஏதோ ஒரு இழப்பு அவங்களோட வீட்டுல நடந்திருக்கலாம். அதன் நிமித்தம் அந்த வீட்டுல துக்கம் வந்திருக்கும். யாபேஸ் பிறந்த போது துக்கம் என்கிற அர்த்தத்தோடு பெயர் வைக்கப்பட்டது. அவனுடைய வாழ்நாள் எல்லாம் துக்கமா இருந்தது. அவனை கூப்பிடுறவங்க எல்லாம் துக்கம் துக்கம் எப்படி இருக்கிறாய் என்று கேட்கிற மாதிரி இருந்தது. போகிறவர்கள் நடந்து போகிறவர்கள் பார்க்கிற பார்வை, இவன் துக்கமா இருக்கிறானே, இவன் துக்கமே, இவனால இவ்வளவு கஷ்டம் வந்ததே என்று சொல்லுகிறார்கள். இன்றைய நாள் உங்களோட வாழ்க்கையில நீங்க பிறந்தது நிமித்தம் அப்பா மரித்து போனார் என்று கூட சொல்லலாம். நீங்க பிறந்தது நிமித்தம் உங்களோட சகோதரன் மரித்தான் என்று சொல்லலாம். நீங்க பிறந்தது நிமித்தம் உங்களோட வாழ்க்கையில அநேகத்தை உங்களோட பெற்றார் இழந்து போனார்கள் என்று உங்கள் ஒரு வெறுப்பை பெற்றார் திணிக்கலாம், காண்பிக்கலாம். மற்ற பிள்ளைகளுக்கு அன்பு காட்டி உங்களை தனித்து ஒதுக்கி பார்க்கலாம். இந்த பிள்ளை பிறந்த நாள்ல வேலையும் போய்விட்டது, இருந்த பணம் எல்லாம் செலவாயிற்று, ஒரு விபத்து ஏற்பட்டது, ஒரு இழப்பு ஏற்பட்டது என்று உங்களையே சொல்லி 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 இரவும் பகலுமாய் குற்றப்படுத்தலாம். உங்களோட வீட்டுக்காரர்கள், உங்களோட குடும்பத்தின் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் அப்படி செய்யலாம். யாபேசுடைய வாழ்க்கை அப்படி இருந்தது. அவனுடைய வாழ்க்கை துக்கமாய் இருந்தது. காரணம், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்று சொல்லி கர்த்தரிடம் அவன் வேண்டிக் கொண்டான் என்று பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட தீங்கு அவனை துக்கப்படுத்த ஆரம்பித்தது. எதை இழந்தார்களோ அந்த குடும்பம் தெரியவில்லை இவன் பிறந்த போது. ஆதலால் தீங்கு அவனை துக்கப்படுத்தி கொண்டே இருந்தது. அதனால் இந்த துக்கத்திலிருந்து நாம் விடுதலை ஆகணும் என்றா இந்த தீங்கிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை அதிலிருந்து மீட்டு கொள்ள வேண்டும் என்று யாபேஸ் என்கிற மனிதன் தேவனை நோக்கி செபித்ததை இந்த வசனம் சொல்லுகிறது. தேவன் அவன் செபித்தபடி, அவன் அவரிடம் வேண்டிக் கொண்டபடி இன்றைய நாள்ல அவனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தது போல உங்களுக்கும் கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் யாபேசனுடைய ஜெபத்தை தேவன் கேட்டார். அவன் தீங்கில பட்ட கஷ்டத்தை அவர் பார்த்தது போல உங்களோட வாழ்க்கையிலும் இன்று அநேக தீங்குகள் காணப்படலாம். காரணம், இது கர்த்தரால் எனக்கு வந்த சோதனை என்கிற ஒரு பேரை சாத்தான் உங்களுக்கு சூட்டிவிட்டு இது கர்த்தர் உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார், இந்த சோதனைக்கு பிற்பாடு நீங்க இரட்டிப்பாக உயர்த்தப்படுவீங்க என்று சாத்தான் உங்களை வஞ்சித்து உங்கள் மேல தீங்கை அனுமதித்து, தேவன் அனுமதி இல்லாமல் அவன் தானாகவே தீங்கை உங்களோட வாழ்க்கையில கொண்டு வந்து துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகும்படி செய்து உங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டிருக்கிறான். தேவன் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராயும் நன்மை செய்கிறவராக இயேசு சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு தீங்கு செய்கிறவர் அல்ல, நன்மை செய்கிற தேவன். இன்றைய நாள் அவர் உங்களோட வாழ்க்கையில தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு யாபேசுக்கு ஆண்டவர் எப்படி அவனை ஆசீர்வதித்து அவனுடைய எல்லைகளை பெரிதாக்கி கொடுத்தது போல தேவன் உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். நீங்களோ இந்த துக்கம் ஆண்டவர் எடுத்து போட்டால் எடுத்து போட விட்டும், இல்லாவிட்டால் நான் அதை சுமந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லும்படி நீங்கள் அழைக்கப்படவில்லை. ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், இயேசு நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டார் என்று. ஆதலால் நாம் துக்கத்தை சுமக்க தேவையில்லை. ஆதலால் பிரியமானவர்களை, இன்றைய நாள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய துக்கங்களை சுமந்து தீர்த்திட்டார். ஆதலால் தீங்கு உங்களை துக்கப்படுத்தாது. ஆதலால் இயேசுவை நோக்கி நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். நீங்களும் என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். அப்பொழுது தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடி தேவன் உங்களை காத்து உங்களுடைய எல்லைகளையும்
விசாலமாய் பெரிதாக்கி தருவார். நீங்க சமாதானமாய் இருக்கும்படி அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே நான் செபிக்க போகிறேன். என்னோடு இணைந்து நீங்களும் செபியுங்கள். நீதியுள்ள பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, யாபேச போல தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு காத்து கொள்ளும்படி யாரெல்லாம் வேண்டுகிறார்களோ ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவருக்கு நீங்க விடுதலையை கொடுக்கும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே, தீங்கு அவர்களை தொடர்ந்து வருகிறது. பொல்லாத ஆவிகள், பொல்லாத மனிதர்கள் அவர்களை தீங்குகளை அவர்களுக்கு செய்கிறார்கள். அவைகளை கர்த்தர் கடிந்து கொள்வீராக. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். ஆண்டவரே, தீங்கு அவர்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அவருடைய எல்லைகளை நீர் விசாலமாக்கி அவர்களை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன். யாபேசை ஆசீர்வதித்த தேவன், அவனுடைய எல்லைகளை பெரிதாக்கி கொடுத்த தேவன், அவனை தீங்கு துக்கப்படுத்தாதபடி அவனுடைய ஜெபத்தை கேட்டு தீங்கை அவனுடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி, துக்கத்தை அவனுடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்த கர்த்தர் அப்படியாய் என்னோடு இணைந்து செபிக்கிறவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன். தீங்கு செய்கிற எல்லா மனிதர்களையும் அவர்களுக்கு தூரமாக்கும். ஆண்டவரே, அவர்களை சுற்றிலும் வேலியிட்டு காத்துக்கொள்ளும். சத்துரு உள்ளே நுழைய முடியாத ஒரு வேலியை போடும். அவர்களை ஆசீர்வதிக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் பிரியமானவர்களே, தேவன் உங்களை தீங்கு துக்கப்படுத்தாதபடி அவைகளிலிருந்து விடுவித்து உங்கள் எல்லைகளை பெரிதாக்கி உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆதலால் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென்.